எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு சேர்ந்து போனதை பற்றி முதல் முறையாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே பரபரப்பாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷா மேலே வச்சிருக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது இன்னுமுமே தற்போது அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சங்கீதாவை பற்றி ரொம்பவே சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, சங்கீதா அவர்கள் என்ன சொன்னாங்க, தளபதி விஜயும் த்ரிஷாவையும் சேர்ந்து போனதை பற்றி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சோசியல் மீடியாக்களில் எதனால் இவ்வளோ இப்போ கொந்தளிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தொடர்ந்து அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. கடந்த ஒரு வார காலமாகவே ஃபஸ்ட்டு வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சி எல்லாருக்குமே கொடுத்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறப்பு. அஜித் அவர்கள் ஏர்போர்ட்டில் இருந்து தன்னுடைய தாயாரை பார்க்க வர வரைக்கும் கண்கள் கலங்கிட்டே வந்தாங்க. அதை எல்லாருக்குமே அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் சில குறிப்பிட்ட விஷயங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அஜித் அவருடைய தந்தை இறக்கும் போது கூட அஜித் அவர்கள் இந்த அளவுக்கு கலங்களை உடைஞ்சு போகலை. தன்னுடைய தாயாருடைய இறப்புக்கு இவ்வளோ வந்து கலங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு மகனுக்குமே தன்னுடைய தாயார் எந்த அளவுக்கு அவங்க பாசம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு நடந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, அஜித் அவருடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்து வந்தது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்சியாக பார்க்கப்படுது. இதில் ரெண்டு விஷயம் கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் மற்றும் தளபதி விஜய் அவர்கள் இருவரும் சந்தித்தது, அதாவது ஒட்டுமொத்த கோலிவுட் ரசிகர்களுமே, ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் பல ஆண்டு காலமாக வந்து தலையும் தளபதியும் எப்போ சேருவாங்க அட்லீஸ்ட் ஸ்டேஜ்லேயாவது சேர்ந்து ஒரு அப்பீரியன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ ஒரு தடவை அஜித் வந்துருவாரா, இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடைசீட்டில் தளபதியும் அஜித் அவர்களும் மீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது அஜித் அவருடைய தாயாருடைய இறுதி சடங்கு அப்படிங்கிறப்ப ஒரு துக்க நிகழ்ச்சியிலலாம் கடைசீட்டில் இருவரும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதற்கு முன்னாடி எத்தனையோ தடவை வாய்ப்புகள் இருந்தும் இப்போ சந்திக்க வேண்டிய மாதிரி சூழ்நிலை ஏற்படுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் இதை பற்றி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே முதல் முறை தலையும் தளபதியும் சேர்ந்து பார்க்குறோம், பின்னாடியே இந்த த்ரிஷாவும் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த த்ரிஷா எங்கே போனாலும் எங்கள் அண்ணனை விடவே விடாதா, எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணன் பின்னாடியே த்ரிஷா அவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தளபதி ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் எல்லாம் தற்போது வந்து த்ரிஷாவை மிக பெரும் அளவுக்கு கடுமையாக சோசியல் மீடியாக்களில் தாக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய் கடுமையாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏமா எங்கள் அண்ணனை விட்டுட்டு போமா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு என்ன ஒரு பயமாக இருக்குதுன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வேறு வரப்போகுது. த்ரிஷா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நிறைய பேர் தங்களுடைய பயத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேர்களே, தளபதி விஜயும் த்ரிஷாவும் அஜித் அவருடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு சேர்ந்து வந்ததை பற்றி பல செலிபிரிட்டிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு சூழ்நிலையில் சங்கீதா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் த்ரிஷாவை அவங்கள வந்து ரொம்பவே தவறாலாம் பேச மாட்டேன். த்ரிஷா அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வாழ்க்கையில் முன்னேறி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்தவங்க. ஆனால் அதே வகையில் எனக்கு அவங்க மேலே இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களும் பெண்கள் தான், அவங்களுக்கும் மனசு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க வந்து இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. அந்த ஒரு தவறு மட்டும் பண்ணாமல் இருந்தால் சரி. மற்றபடி அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு த்ரிஷா அவர்களும் என்னுடைய முன்னாள் கணவர் தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து வந்தது எனக்கு வந்து மிக பெரும் அளவு கவலையெல்லாம் கிடையாது. அது ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அஜித் அவர்களுக்கு இருவருமே நல்ல நண்பர்கள், அதனால் இருவரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அதை நான் தவறாக பேச விரும்பலை.
ஆனால் த்ரிஷா அவர்கள்கிட்ட எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் பெண்கள் தான், எங்களுக்கும் மனசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சக பெண்களாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் இன்றைக்கி மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு நேயர்களே. சோசியல் மீடியாக்கள் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, சங்கீதா அவர்கள் இந்த சூழ்நிலையில் கூட த்ரிஷா அவர்களை பற்றி தவறாக பேசாமல் உள்ளது எது நியாயம் எது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பெண்ணுக்கு எப்படி த்ரிஷா அவர்களால் துரோகம் பண்ண முடியுது? இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு கூட ரொம்பவே முக்கியமான காரணமாக இருந்தவங்க சங்கீதா அவர்கள். த்ரிஷா தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல தடம் புரண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் கூட சங்கீதா அவர்கள் அவங்கள கரெக்டாக கூட்டிகிட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி சிஎம் லெவலுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தனியாக சங்கீதா அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேயர்களே? தளபதி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து வாழணுமா, தளபதி விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து வாழணுமா? உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்கு? அதுக்கான காரணம் என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.